தென்னகத்தின் காசி என்று புகழ்பெற்ற தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தேவராஜன். முழு விவரங்களை சொல்லலாம். அதாவது தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் திருக்கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கோவில் மூலஸ்தானத்திலும் ராஜகோபுரத்திலும் மூலஸ்தான விமானத்திலும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது நடந்து வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆங்காங்கே திரண்டு நின்றது இதை தரிசித்து வழிபட்டு வருகின்றனர். கும்பாபிஷேகத்திற்காக ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் எல்லோருக்கும் காசி விஸ்வநாதருடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரிய பிரார்த்தனை செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, போற்றி போற்றி, தென்காசி நாதனுக்கு, தென்காசி விஸ்வநாத பெருமானுக்கு, காசி விஸ்வநாத பெருமானுக்கு, பெருமானுடைய சன்னதியிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. ராஜகோபுரத்திலும் நடைபெறுகிறது. பக்தகோடி பெருமக்கள் எல்லா விமானங்களிலேயும் கண்டு முருகப்பெருமானுடைய கருணை, அன்னை உலகம்மையினுடைய கருணை, போற்றி. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறத்தை ஓங்க, நல் தவம் கொடி அசைக்கப்பட்டு விட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.